பாடுகளின் மத்தியிலும் துணையாயிருந்து வழிநடத்தி வரும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். இறுதியில் நடைபெறும் நிகழ்வுகளை எல்லாம் காட்சிகள் வழியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி வரும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, எக்காலங்கள் வழியாக எங்களுக்கு தரும் இறை செய்திகளுக்காக உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். இன்றும் 7வது எக்காலம் முழங்கப்படுகின்ற பொழுது நடைபெறுகின்ற நிகழ்வுகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். உம்முடைய பேரருளை தந்து உம்முடைய காட்சிகளின் பொருளை உணர்ந்து கொள்ளவும், அவைகள் எங்களுடைய அனுதின வாழ்வுக்கு இன்னமும் உம்மோடு இணைந்து வாழ துணையாக அமையவும் தூய ஆவியர் துணை செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். 7வது எக்காலம் முழங்கப்பட்ட பொழுது விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. மின்னலும் பேரிரைச்சலும் இடி முழக்கமும் நிலநடுக்கமும் கனத்த கல்மழையும் உண்டாயின. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. கதிரவனை ஆடையாக அணிந்திருந்த பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. அதில் நெருப்புமயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அந்த அரக்க பாம்பு அல்லது சிவந்த வலு சர்ப்பம் குறித்து வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்கள் விளக்குகின்றன. அந்த வசனங்களை நான் வாசிக்கின்றேன். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்கள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. இந்த திருமறை பகுதியை 3 முக்கிய பிரிவுகளாக பிரித்து தியானிக்கப் போகின்றோம். முதலாவதாக சிவந்த வலு சர்ப்பம் என்னும் சாத்தான். வானத்தில் தோன்றும் 2வது அடையாளம் சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் ஆகும். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9 வசனத்தின்படி இது பழைய பாம்பு அல்லது ஏதேன் தோட்டத்தில் வெளிப்பட்ட பாம்பு என்றும் சாத்தான் என்றும் அறியப்படுகின்றது. இதனுடைய நிறம் சிவப்பு, அதாவது இரத்தத்தின் நிறம். ஏனெனில் தொடக்கத்திலிருந்தே அவன் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான் என யோவான் 8ஆம் அதிகாரம் 44 வசனம் கூறுகின்றது. சிவந்த வலு சர்ப்பம் கானானிய பிராண கதைகளில் வருகின்ற ராட்சத மனிதர்களையும் கடலில் வாழும் விலங்குகளாகிய லிவியாதான், தியாமத், ராகப் போன்றவைகளையும் உருவகப்படுத்துகின்றது என்பதை நாம் திருமறையின் பகுதிகளிலே புரிந்து கொள்ளலாம். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 9 வசனத்தில் சாத்தான் ராகாப் என்றும், 74ஆம் சங்கீதம் 12 முதல் 14 வரையுள்ள வசனங்களிலும், ஏசாயா 27ஆம் அதிகாரம் 1 வசனத்திலும் லெவியாதான் என்றும் குறிக்கப்பட்டிருக்கின்றது. துன்புறுத்தல் காலத்தில் 1260 நாட்களாக கடவுளின் மக்கள் வனாந்திரத்தில் வாழ்வதாக வெளிப்படுத்தல் 11:3, 12:6 ஆகிய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. வனாந்திரம் திருமறையில் சாத்தான் செயல்படும் இடமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் கடவுளின் பிள்ளைகளுக்கு இந்த இடம் தப்பித்து கொள்ளவும், மறைந்து கொள்ளவும், உயிர் வாழவும், உணவு கொள்ளவும் கொடுக்கப்பட்டது என்பதையும் நாம் திருமறையில் காண்கின்றோம். இந்த வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம்
3, 4 வசனங்களில் வருகின்ற காட்சியிலும் குழந்தையை பெற்றெடுத்த பெண் வலு சர்ப்பத்திலிருந்து தன்னை காத்து கொள்ள பாலை நிலத்திற்கு ஓடிப்போகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. சாத்தான் எப்போதும் கடவுளின் எதிரி என்றே திருமறை குறிப்பிடுகின்றது. எனவே கடவுளுக்கு எதிரான செயல்கள் அனைத்தும் சாத்தான் பக்கத்தில் நிற்பதற்கு சமமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். சாத்தான் அல்லது சிவந்த வலு சர்ப்பத்தின் தன்மை குறித்தும் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவற்றை ஒவ்வொன்றாக நாம் பார்க்க போகின்றோம். சாத்தான் யார் என்று கேள்வி எழுப்பினால் அதற்கு வருகின்ற முதலாவது விடை, சாத்தான் ஒரு மகிமைப்படுத்தப்பட்ட படைப்பு, அழகு தேவதை என்று திருமறை கூறுகின்றது. சூரியனைப் போல பிரகாசிக்கிறான். அவன் கடவுளிடமிருந்து நேரடியாக வந்ததால் கடவுளின் மகிமையை கொண்டிருக்கிறான். லூக்கா 4ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை உள்ள வசனங்களில் வனாந்திரத்தில் இயேசுவின் சோதனையின் போது சாத்தான் இயேசுவுக்கு இவ்வுலக ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமை அனைத்தையும் காண்பித்து அவைகள் தன்னுடைய பொறுப்பில் ஒப்புக்கொள்ளப்பட்டவைகளென எடுத்துரைக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு அதனை புறக்கணித்து சாத்தானிடம் எதிர்வாதம் செய்யவில்லை என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். மகிமைப்படுத்தப்பட்ட அழகு தேவதையாக படைக்கப்பட்ட தூதன் கடவுளுக்கு எதிரானதால் அல்லது கடவுளுக்கு பிரியமற்றவனாக இருந்ததால் சாத்தானாக பூமிக்கு தள்ளப்பட்டான். மகிமைப்படுத்தப்பட்ட படைப்பாகிய நாமும் கடவுளுக்கு விரோதமானதை செய்கையில் கடவுளின் சமூகத்திலிருந்து தள்ளப்படுவோம் என்பதை எப்போதும் மனதில் கொண்டிருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, சாத்தான் யார் என்று கேள்வி எழுப்பினால் அதற்கு கிடைக்கின்ற பதில் 7 தலைகள் உடையவன். 7 என்பது கடவுளின் முழுமை அல்லது முழுமையான எண்ணிக்கை. அவன் எல்லாம் அறிந்தவன் அல்ல, ஆனால் புத்தி கூர்மையில் முழுமையானவன். கடவுளிடமிருந்து வந்ததால் கடவுளின் சமூகத்தில் நடைபெற்றதையெல்லாம் அறிந்தவன். மூன்றாவதாக, சாத்தான் யார் என்னும் கேள்விக்கு கிடைக்கின்ற விடை 7 கிரீடங்களை அல்லது முடிகளை, மணிமுடிகளை உடையவன் என்பதாகும். 3ஆம் வசனத்தில் 7 தலைகளின் மீது 7 முடிகளை அல்லது கிரீடங்களை உடையவன் என்று குறிக்கப்பட்டுள்ளது. இது இவனுடைய அதிகாரம், ஆட்சி மற்றும் ஆதிக்கத்தை குறிக்கின்றது. உண்மையில் அவன் ஒரு முடிசூட்டப்பட்ட ஆட்சியாளன். அவன் தனது சொந்த ராஜ்யத்தை கொண்டவன். அவனது அதிகாரம் உலகில் உள்ள எவரது அதிகாரத்தையும் விட அதிகமானது. எபேசியர் 6:12ஆம் வசனத்தில் இவன் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை தலைவன் என்றும், யோவான் 12:31, 10:30, 16:11 ஆகிய இடங்களில் இந்த சாத்தான் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி என்றும் உலகத்தின் அதிபதி என்றும் குறிக்கப்பட்டிருக்கின்றான். நான்காவதாக, சாத்தான் யார் என்ற கேள்விக்கு கிடைக்கின்ற பதில் 10 கொம்புகளை உடையவன். இது சாத்தானுக்கு இருக்கும் பெரும் ஆற்றலை அல்லது சக்தியை குறிக்கிறது. இது துளைத்து கிழித்து துண்டாக்கும் சக்தி அல்லது ஆற்றலை குறிக்கின்றது. காளை நம்மீது சீறி பாய்ந்தால் என்ன நடக்கும் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். இதுபோல சாத்தானின் நடத்தையும், கொம்புகளை உடைய சாத்தானின் நடத்தையும் மூர்க்கமானது. அவன் தனது கொம்பை தீய நோக்கத்தோடு பயன்படுத்துகிறான். சாத்தானின் 7 தலைகளும் முடிகளும் 10 கொம்புகளும் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருவதாக வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம்
முதலாம் வசனம் கூறுகின்றது. வெளிப்படுத்தல் 12:3, 13:11 ஆகிய வசனங்களில் ரோம பேரரசு தீய மிருகத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கின்றது. எல்லா அடக்குமுறை கொண்ட பேரரசுகளும் சர்வாதிகாரிகளும் இத்தீயோனிடமிருந்தே வலிமையை, அதிகாரத்தை பெறுகின்றனர். 7 தலைகளும் 10 கொம்புகளும், கொம்புகள் மேல் 10 முடிகளும் இருக்கும் காட்சி அதிகாரத்தையும் அதன் பல்வேறு உருவேற்புகளையும் அடையாளப்படுத்துகின்றது. 5வதாக சாத்தான் யார் என்னும் கேள்விக்கு கிடைக்கும் பதில் சாத்தான் இவ்வுலகத்தின் கடவுள் என்பதாகும். 2 கொரிந்தியர் 4:4 சாத்தான் இவ்வுலகத்தின் கடவுள் என்றும் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்குகிறவன் என்றும் அவர்கள் கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தியாகிய ஒளியை காண முடியாதபடி செய்கின்றது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வுலகத்தின் கடவுளாக இருப்பதால் சாத்தானின் செயல்கள் நம்மை பாதிக்காமல் இருக்க அவனது தந்திரங்களை வலுவாக எதிர்த்து நிற்பது மனிதராகிய நமக்கு மிகவும் அவசியமானது என்பதை சிவந்த வலு சர்ப்பத்தின் காட்சி நமக்கு கற்றுத்தருகின்றது. 6வதாக சாத்தான் யார் என்கின்ற கேள்விக்கு கிடைக்கும் பதில் சாத்தான் இவ்வுலகத்தின் அதிபதி. யோவான் 16:11 சாத்தான் இவ்வுலகத்தின் அதிபதி என்றும் 1 யோவான் 5:19 நம்மை சுற்றியுள்ள உலகம் தீயவரின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த உலகில் சாத்தானுடைய விருப்பத்தின்படி வாழ்வது என்பது எளிதான ஒன்று. விசாலமான பாதையில் அடங்கிய செயல்கள். ஆனால் நாம் நியாய தீர்ப்பில் கடவுளுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்னும் உணர்வுள்ளவர்களாய் சாத்தானுக்கு எதிர்த்து நின்று இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகின்றார். சாத்தான் யார் என்றும் அவனது தன்மைகள் குறித்தும் தியானித்த நாம் 2வதாக சாத்தானின் தோற்றத்தை குறித்து தியானிக்கப் போகின்றோம். சாத்தானின் தோற்றம் அல்லது உருவாக்கம், ஆரிஜின் ஆஃப் சேட்டன். சாத்தான் விண்ணிலிருந்து கீழே தள்ளப்பட்டவன் என்று ஏற்கனவே நாம் தியானித்தோம். அவனது வால் வானத்து நட்சத்திரங்களின் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று என வெளிப்படுத்தல் 12:3 படிக்க கேட்டோம். சாத்தானுக்கு விண்ணில் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. கடவுளின் தூதர்களில் 1/3 பங்கு பேரை அவன் ஆட்சி செய்தான். அவனும் அவனுடையவர்களும் பரலோகத்தில் நட்சத்திரங்களாக இருந்தனர். லூசிஃபர் என்பது அவனது அறியப்பட்ட பெயர். லூசிஃபர் என்றால் காலை நட்சத்திரம் என்று பொருள். விண்ணில் கடவுளின் மகிமையின் ஒரு பகுதியாக அவன் கடவுளின் சிம்மாசனத்தை மூடிய ஒரு அபிஷேகம் செய்யப்பட்ட கேருபாக இருந்தார். அவர் தனக்கு தரப்படாத அரியணையை விரும்பத் தொடங்கினார். தனது சொந்த ஆசைகளுக்கு அடிபணிந்தார். இதனால் விண்ணில் காலை நட்சத்திரமாக கடவுளின் அருகில் இருந்தவன் கடவுளின் கோபத்திற்கு உள்ளாகி அவரும் அவருடையவர்களும் பரலோகிலிருந்து பூமிக்கு தள்ளப்பட்டனர். இந்த செய்தியை ஏசாயா 14:12-15 வரையுள்ள திருமறை வாக்கியங்களில் நாம் படிக்கலாம். யோபு 38:7 தூதர்கள் நட்சத்திரங்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். சாத்தானுக்கும் அவன் கூட்டாளிகளுக்கும் மத்தேயு 25:41 நித்திய அக்கினிக்கடல் உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது.
எனவே சாத்தான் கூட்டத்துக்கு ஆளாகாதவாறு, சாத்தானுடைய பிள்ளைகளாக வாழாதவாறு எச்சரிக்கையோடு வாழ அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக, சாத்தானின் பணிகள் குறித்து தியானிக்க இருக்கின்றோம். சாத்தானின் பணி என்ன என்பது வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. பிரசவ வேதனைப்படுகின்ற பெண் பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை விழுங்கி விடுவது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இஸ்ரவேலை அழிப்பது, கடவுள் தனக்கு தண்டனை வழங்கியதற்காக கடவுளுக்குரியவர்களை பழிவாங்குவது சாத்தானது வேலையாக அமைந்தது. கடவுள் தண்டனை வழங்கும் போது அல்லது அவரது தீர்ப்புக்குள்ளாகும் போது ஒருபோதும் அவருக்கு எதிராக நிற்க நாம் நினைக்கக்கூடாது. கடவுள் ஒரு மீட்பரை இவ்வுலகுக்கு அனுப்பிய பொழுது அது சாத்தானை மிகவும் கோபப்படுத்தியது. ஏவாளை ஏமாற்றியது போன்று எல்லா மனிதரையும் ஏமாற்ற வேண்டும் என்பது அவனது விருப்பம். அதற்கான வேலைகளை அவன் செய்து வந்தான். எல்லா மனிதரையும் மீட்பவராக இயேசு இருக்கிறார் என்பதால் அவரிடமிருந்து மனிதரை பிரிப்பதை சாத்தான் முக்கிய வேலையாக செய்து கொண்டிருக்கின்றான். அவன் செய்யும் செயல் குழந்தையை விழுங்குதல் என வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கூறுகின்றது. விழுங்குதல் என்பதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க பெயர் கேட்டஸ்தியோ என்பதாகும். அதன் பொருள் விழுங்குதல், வீணடித்தல், காயப்படுத்துதல். சாத்தானுடைய நோக்கம் கடவுளை துன்புறுத்துவது அல்லது காயப்படுத்துவது மட்டுமே. இதனை எப்படி செய்கிறார் எனில், கடவுளின் பிள்ளைகளை பிரிப்பதன் மூலம் அல்லது அவர்களை துன்புறுத்துவதின் மூலம் கடவுளை காயப்படுத்த நினைக்கின்றான். மனிதர் வாழ வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என்பதில் சாத்தானுக்கு அக்கறையே கிடையாது. கடவுளை காயப்படுத்துவதற்காக அவன் மனிதனை எதை செய்வதற்கும் தயங்காதவனாக இருக்கிறான். ஆகவே சாத்தானின் செயல்கள் அல்லது வடிவங்கள், டிசைன்ஸ் ஆஃப் சாட்டன், இவைகளை நாம் அறிந்து கடவுளின் பிள்ளைகளாக எப்போதும் அவருடைய உறவில் வாழ அழைக்கப்படுகின்றோம். கடவுளை விட்டு மனிதராகிய நம்மை பிரிப்பதை நோக்கமாக சாத்தான் கொண்டு செயலாற்றுகின்றான் என்பதை புரிந்தவர்களாக அவனது நோக்கத்திற்கு அடிபணியாது வாழ நாம் நம்மை கடவுளுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஜெபிப்போம். ஆண்டவரே, என்றும் உம்முடைய மக்களாக வாழ வேண்டும் என்பதற்காக எங்களுக்காக பல ஏற்பாடுகளை செய்து எங்களை நீர் வழிநடத்தி வருகின்றீர். சாத்தானின் தன்மைகளையும் தோற்றத்தையும் பணிகளையும் உம்முடைய காட்சிகளின் வழியாக எங்களுக்கு கற்றுத்தந்தேன். சாத்தானின் வடிவங்களை அறிந்திருக்கும் நாங்கள் சாத்தானுக்கு இசையாமல் உம்முடையவர்களாக வாழ எப்போதும் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமென்.